Hi, this is Byte YouTube channel, easy way to learn Python. Today topics we are going to discuss about how to do the binary search in Python. Okay, we have a list of numbers or list create பண்ணிருக்கேன். In that list we have a collection of numbers 2, 7, 9, 12 up to 46. இவ்வளோ numbers என்னோட லிஸ்ட்ல இருக்கு. இந்த லிஸ்ட்ல நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ search 34 அப்படின்ற வேல்யூ present ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ present ஆயிருந்துச்சு அப்படின்னா எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் present ஆயிருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி present ஆகலை அப்படின்னா the value is not present அப்படின்னு சொல்லணும். ஸோ நார்மலாக சர்ச்சை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று லீனியர் சர்ச் அண்ட் அனதர் ஒன் இஸ் பைனரி சர்ச். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பைனரி சர்ச் எப்படி வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் அல்கோரிதம் ஃபார் பைனரி சர்ச். என்னோட லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட மெமரி லொக்கேஷன்ஸில் நான் வச்சுருக்கேன். திஸ் இஸ் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ். 0லேருந்து 9 வரைக்கும் என்னோட இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குது. யூஸிங் தட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஐ கேன் அக்சஸ் தி இண்டிவிஜுவல் வேல்யூ இன் லிஸ்ட். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். மிட் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது 0, தட் இஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். லாஸ்ட்டு பாயிண்ட்ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன் 9. ஸோ மிட் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பாயிண்ட் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட் டிவைடட் பை 2. ஸோ 0 + 9 டிவைடட் பை 2. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் என்னோடய மிட் பாயிண்ட். இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்க மிட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 9 டிவைடட் பை 2ன்னு போடும்போது ஐ கேன் கெட் த ரிசல்ட் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 அப்படின்றது மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 15 வேல்யூஸ் 15% ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன செக் பண்ணணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னோடய மிட் பாயிண்ட்டும் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே ஈக்குவலாக இருக்கா? எனக்கு இங்கே இருக்கிறது 15, நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ 34. ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணுன்னா நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோடய மிட் பாயிண்ட் வேல்யூவோட கிரேட்டர் வேல்யூவா இல்லை லெஸர் வேல்யூவான்னு பார்க்கணும். கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னோடய மிட் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மிட் பொசிஷனோட பாயிண்ட் தட் இஸ் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ஸோ மிட் +1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். தட் இஸ் என்னோடய மிட் பொசிஷனோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா. இல்லை எனக்கு வந்துட்டு நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோடய மிட் வேல்யூ விட லெஸராக இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னோடய லாஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல அந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டை மிட் -1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் a 3 ரூல் ஹியர். ஃபஸ்ட்டு மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். மிட் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டு நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ மிட் வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணணும். அப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோடய மிட் வேல்யூ விட பிக்கர் வேல்யூவா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிக்கர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்துட்டு மிட் பாயிண்ட் +1 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். அப்படி இல்லை நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோடய மிட் வேல்யூ விட லெஸராக இருக்குது அப்படின்னா என்னோடய லாஸ்ட் பொசிஷன் என்ன பண்ணிக்கணும்னா மிட் -1 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். ஸோ திஸ் இஸ் அல்காரிதம். இப்போ உங்களுக்கு புரியலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் கண்டிப்பாக புரியும். ஓகே, see the steps here. தட்ஸ் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 34. ஸோ என்னோட லிஸ்ட் கொடுத்துட்டேன். என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் 2, என்னோட எண்டிங் பொசிஷன் 9 இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். 0 + 9 டிவைடட் பை 2. என்னோட மிட் பொசிஷன் வந்து 4. ஸோ 4ல் என்ன வேல்யூ இருக்குது? 15 அப்படின்ற வேல்யூ இருக்குது. இப்போ என்ன செக் பண்ணணும்? 15 ஈக்குவல் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவான்னு செக் பண்ணணும். ஸோ 15 ஈக்குவல் 34. இந்த கண்டிஷன் ட்ரூவா? கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா அடுத்து நான் செக் பண்ணணும் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ மிட் பொசிஷனை விட கிரேட்டர் வேல்யூவா லெஸர் வேல்யூவான்னு செக் பண்ணணும். இப்போ நான் செக் பண்ணேன்னா 15 > 34 அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ நான் என்னோடய சர்ச் வேல்யூ வந்து மிட் பாயிண்டை விட பெரிய வேல்யூவாக இருக்குது, பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குது. பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்னோடய சர்ச் பொசிஷன் இருக்கு இல்லையா அந்த சர்ச் பொசிஷனை மிட் பாயிண்ட் +1 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் +1 அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ எனக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கும். இனி இந்த பக்கம் இருக்க எந்த வேல்யூ எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் இருக்குது தட் இஸ் அசெண்டிங் ஆர்டரில் தான் என்னோட லிஸ்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு. அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்போது மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஸோ பைனரி சர்ச் பண்ண முடியும். ஸோ தட் இந்த 5க்கு அப்புறம் இருக்க வேல்யூ மட்டும் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா 5, என்னோட எண்டிங் பாயிண்ட் வந்து 9. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்? 5 + 9 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறேன். தட் இஸ் 5 + 9 டிவைடட் பை 2. என்னோட மிட் பொசிஷன் 7. ஸோ தட் இஸ் 7 என்ன வேல்யூ இருக்குது? 15 இருக்குது. இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? எனக்கு கிடச்சிருக்க மிட் பாயிண்ட்டும் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ 15 ஈக்குவல் 34. கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னு எடுத்து என்ன பண்ணணும்? எகெயின் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த மிட் வேல்யூவை விட கிரேட்டர் வேல்யூவா இல்லை லெஸர் வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த சுச்சுவேஷன்ஸில் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோட மிட் வேல்யூவை விட கிரேட்டர் வேல்யூ. ஸோ கிரேட்டர் வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? எகெயின் என்னோட ஃபஸ்ட்டு பொசிஷனை மிட் பாயிண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இப்போ இங்கே இருக்குது. மிட் பாயிண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னா எங்கே போகும்னா இந்த இடத்துக்கு போகும். ஸோ இப்போ எகெயின் என்னோட மிட் பொசிஷன் என்னோட ஃபஸ்ட்டு பொசிஷன் 34, என்னோட லாஸ்ட் பொசிஷன் 9. தட் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் பொசிஷனோட இண்டெக்ஸ் வேல்யூ 8, எண்டிங் பொசிஷனோட இண்டெக்ஸ் வேல்யூ 9. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ மிட் வேல்யூ 8 + 9 / 2. ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மிட் வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எகெயின் நான் செக் பண்ணணும், நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோட மிட் வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். எஸ் 34 = 34. கண்டிஷன் ட்ரூ. ஸோ எப்போ எந்த ஒரு இடத்துல நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ மிட் வேல்யூன்னு கிடைக்குதோ ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் என்னோட சர்ச் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சர்ச் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் தி இண்டெக்ஸ் பொசிஷன் 8. ஸோ என்னோட அல்காரிதம் கம்ப்ளீட்டட். ஓகே, வாட் இஸ் அல்காரிதம் நவ்? ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங் பொசிஷனை 0ன்னு செட் பண்ணிக்கிட்டோம். எண்டிங் பொசிஷனை n-1 தட் இஸ் லாஸ்ட் வேல்யூ செட் பண்ணிக்கிட்டோம். செக் பண்ணிட்டு என்ன செக் பண்ணணும்? ஸ்டார்டிங் பொசிஷன் கிரேட்டர் தென் எண்டிங் பொசிஷனாக இருக்கணும். தட் இஸ் அப்படி இல்லை எண்டிங் பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனோட கம்மியாக இருந்துச்சுன்னா அல்காரிதம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் டெர்மினேட் கண்டிஷன். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பொசிஷன் கண்டுபிடிச்சோம். மிட் பொசிஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஸ்டார்டிங் பொசிஷன் ப்ளஸ் எண்டிங் பொசிஷன் / 2. ஸோ மிட் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணணும் அப்படின்னா என்னோட கீ எலமெண்ட் நான் தட் இஸ் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னோட மிட் வேல்யூக்கு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பொசிஷனோ அந்த தட் இஸ் மிட் வேல்யூட பொசிஷனை ஆன்சராக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென் மிட்டான்னு செக் பண்ணுறோம். கிரேட்டர் தென் மிட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் பொசிஷனை மிட் ப்ளஸ் 1ன்னு மாற்றிக்கிட்டு ஸ்டெப்ஸ் 2 எகெயின் ரிப்பீட் பண்ணோம். இல்லை லெஸ் தென் மிட் அப்படின்னா எண்டிங் பொசிஷனை மிட் -1ன்னு மாற்றிக்கிட்டு எகெயின் ஸ்டெப் 2 ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏ அப்படின்றதுல ஐ கிரியேட் அ லிஸ்ட். லிஸ்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அப்படி அசெண்டிங் ஆர்டரில் இல்லை அப்படின்னா யூசிங் சார்ட் ஆஃப் மெத்தட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிக்கணும். ஏன்னா பைனரி சர்ச்சில் கண்டிப்பாக லிஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் சர்ச் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் இனிஷியல் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பொசிஷனை 0ன்னு வச்சுக்கிறேன். லாஸ்ட் பொசிஷனை லிஸ்ட்டோட லென்த் -1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா லிஸ்ட்டோட வேல்யூ நமக்கு லென்த் தெரியாது. ஸோ தட் லென்த் -1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென் ஆஃப் ஏ. ஸோ -1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஸ்டேட்டஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு பூலியன் வேரியபிள் வச்சுருக்கேன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்றத எஸ்ன்ற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். ஸோ எஸ் ஈக்குவல் int of input of எந்த எலமெண்ட் டு பி சர்ச். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த வேல்யூவை சர்ச் பண்ணி அந்த வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படின்றத நான் இன்புட்டாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் செக் பண்ணுறேன். தட் இஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ greater than or equal லாஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸ்டேட்டஸ் அது ஃபால்ஸாகவே இருக்கணும். ட்ரூன்னு மாறிடுச்சுன்னா என்னோடய கண்டிஷன் என்னோடய லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஸோ இதுதான் என்னோடய கண்டிஷன். தட் இஸ் ஃபஸ்ட்டு பொசிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லாஸ்ட் பொசிஷனாக இருக்கணும். தென் என்னோடய ஸ்டேட்டஸ் என்னவாக தான் இருக்கணும்? ஃபால்ஸாக இருக்கணும். தட் இஸ் நாட் ஸ்டேட்டஸாக இருக்கணும், ஃபால்ஸாக இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மிட் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் / 2. இப்போ எனக்கு ஒரு மிட் வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த மிட் வேல்யூ ஈக்குவல் எஸ்ஸா தட் இஸ் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணுறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்டஸ் என்னன்னு மாற்றிக்கணும்? நான் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். இல்லை அப்படின்னா அடுத்து நான் செக் பண்ண நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ லெஸ் தென் மிட்டா அப்படின்னு செக் பண்ணணும். லெஸ் தென் மிட்டாக இருந்துச்சுன்னா என்னோடய லாஸ்ட் பொசிஷனை மிட் -1 நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பொசிஷனை மிட் +1 சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது என்னோடய சர்ச் பொசிஷன் மிட் வேல்யூவோட கிரேட்டராக இருக்குது அப்படின்ற லெஸராக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை மிட் +1 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும்போது எந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்டேட்டஸ் ட்ரூ அப்படின்னு மாறுது அப்படின்னு செக் பண்ணணும். ஒன்ஸ் ட்ரூன்னு மாறிடுச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னா print the value present in the position. எந்த பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு தட் இஸ் எஸ்ன்ற வேல்யூ எந்த பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சோ அதை என்ன பண்ணிடணும்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிடணும். இல்லை எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூனே மாறலை, இனிஷியலாக இந்த ஃபால்ஸ்லேயே இருக்குது அப்படின்னா அர்த்தம்
அந்த வேர்ட் வந்துட்டு ப்ரெசென்ட்டே ஆகலை என்னோட லிஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு the print value not present அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணிடணும். see the python ideal here. ஸோ பைத்தான் ஐடியில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் அ லிஸ்ட் ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஸோ ஏ ஈக்குவல் 10 20 30 40 50 60 70 80 90. ஸோ வேல்யூஸ் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த 0th பொசிஷன் இதை அப்புறம் போட்டிருக்கேன். லாஸ்ட்டு பொசிஷன் இதோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லென்த் -1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால லென்த் -1 போட்டிருக்கேன். ஸோ அது வந்து லாஸ்ட் பொசிஷன். ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபால்ஸ்ன்றது பூலியன் வேரியபிள். நெக்ஸ்ட் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா எந்த வேல்யூவை சர்ச் பண்ணுமோ அந்த வேல்யூவை நான் எஸ்ன்ற வேரியபிளில் இன்புட்டாக வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு ஸோ ஃபஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லாஸ்ட்டான ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். அன்ட்டு உங்களுக்கு தெரியும் தட் இஸ் எ லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ நாட் எஸ் எ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸ்டேட்டஸ் வந்து எப்படியா இருக்கணும், ஸோ ஃபால்ஸ் அப்படின்னே இருக்கணும். அது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ மிட் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் டிவைட் பை 2 போட்டிருக்கேன். இஃப் மிட்டோட வேல்யூவும் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் ட்ரூன்னு மாறணும். அப்படி இல்லைன்னா சர்ச் எலமெண்ட் லெஸ் தென் மிட்டான்னு செக் பண்ணுறேன். லெஸ் தென் மிட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய லாஸ்ட்டு பொசிஷனை மிட் -1 நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் பொசிஷனை மிட் +1 நான் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இந்த இடத்துல என்னோடய கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த அல்காரிதம் ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல, அந்த இடத்துல எப்போ என்னோடய சர்ச் கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூன்னு மாறுதோ அப்போ என்ன ஆகும்னா இந்த வேல்யூ எந்த பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ %d அப்படின்னா இங்கே ஒரு %d போட்டிருக்கேன், இங்கே ஒரு %d போட்டிருக்கேன். என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு %dயில் எஸ்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும், செகண்ட் %dயில் மிட் +1ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ 80 அப்படின்னா த வேல்யூ 80 present in position 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எனக்கு வரணும், ஆன்சர் வரணும். அப்படி வேல்யூ வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா வேல்யூ நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அவுட்புட்டை ஷோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி சர்ச். ஸோ வீடியோஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைனரி சர்ச்சோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.